ஓகே. சரி, இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தடையாவும், ஒரு சிலருக்கு மந்தத்தன்மைய உருவாக்குறது, இல்ல ஒரு ராங் டெசிஷன் நம்ம 2ஆம் பாவம் வந்து 6ஓட தொடர்பு இருக்குன்னா, ஒரு பிரச்சனைக்குரிய படிப்பு அவங்க எடுத்து படிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து சரியா இருக்கும். பட் இருந்துமே வந்து ஒரு சிலருக்கு அந்த படிப்புங்கிற ஒரு விஷயம் தடையா இருக்கு அப்படின்னா, கல்வி வந்து மேம்படுறதுக்காக எந்த மாதிரியான ஓமங்கள் செய்யலாம்? ஏன்னா நம்ம கிட்ட அணுகும்போதே வந்து பையன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான், பொண்ணு நல்லா படிக்க மாட்டேங்குது. என்ன ஓமம் பண்ணா சரியா இருக்கும்? அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அவங்களுக்கான இந்த கல்விக்குன்னா எந்த மாதிரியான ஓமங்கள் செய்யறது சிறப்பா இருக்கும்? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். சூழ்நிலைகள். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா வந்து பயங்கர பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மீடியா டிஸ்டர்பன்ஸ் நெறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு மொபைல் ஃபோன் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே உட்கார்ந்தோம் அப்படின்னா ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்போம். கண்டிப்பா. அத ரீல்ஸ் பார்க்கறதே நிறுத்த மாட்டோம். நீங்க எந்த ரீல்ஸ வந்து நெறைய பார்க்குறீங்களோ, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே ஓடிட்டே இருக்கும். சூழ்நிலைகள் அப்படின்ற விஷயம் வந்து பிரம்மாண்டமாக ஒருத்தர வந்து இயக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் எதனால ஏற்படுகிறதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நண்பர்களுடைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களுடைய உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா நண்பர்களோட வெளியில போறது தான் வந்து இம்பார்ட்டன்ட்ன்னு யாரு நெனைக்கிறானோ, இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ஏஎல்பில லக்னாதிபதி போய் 7ஆம் இடத்துல நின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா, இப்ப அஸ்வினி நட்சத்திரம்னு பேசுறோம். ஏஎல்பி நட்சத்திராதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்படின்னாவே, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சூழ்நிலைகள் காரணமாக தடை ஏற்படுமா? தடை ஏற்படும். ஏன்னா, இவன் எல்லாமே வந்து எங்க டிசைட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே 7ஆம் இடம். நண்பர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நோக்கமாக தான் இவனுடைய சூழ்நிலைகள் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரால தடை ஏற்படும்னா, அப்பா வந்து செல்லம் குடுப்பார். ஓகேங்களா? அப்பா செல்லம் குடுக்கறதுனாலேயே படிப்பு தடும். அந்த கண்டிப்புன்ற ஒரு விஷயம் வந்து அப்பா கிட்ட இருந்து வராது. அப்பா செல்லம் குடுக்கறதுனாலேயே நம்ம படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா வந்து அப்பா வந்து இன்வால்வே ஆகக்கூடாதுன்னு சொல்லுவோம் நம்ம. இல்லம்மா நான் வந்து இந்த கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு அப்பா கிட்ட சொன்னார்னா, ஓகேன்னு சொல்லணும் அப்பா. அப்பா வந்து என்ன நினைப்பாருன்னா